தஞ்சாவூர்ல பிரசித்தி பெற்ற காளியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய 40 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரத்துல இருந்து பால் வடியக்கூடிய காட்சிய பொதுமக்கள் ஆச்சரியத்தோட வியந்து பார்த்துட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டுட்டு வராங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்க. அம்மாவை நேரடியாக வந்த மாதிரி இருக்குங்க. தஞ்சை எடுத்திருக்கக்கூடிய கரந்தை சிஆர்சி டெப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதியில பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல ஸ்ரீ முனீஸ்வரர், நாகம்மன் சன்னதிகளும் பரிவார தெய்வங்களும் இருக்கு. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் மேற்கொள்றது வழக்கம். அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல 40 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் ஒன்றும் இருக்கு. இந்த மரத்தையும் அங்க வரக்கூடிய பக்தர்கள் வழிபட்டுட்டு போறாங்க. இந்த சூழல தான் இப்படிப்பட்ட இந்த மரத்துல இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வெள்ளை நிறத்துல பால் வடிய ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த அங்க வந்திருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வேப்ப மரத்துல வரக்கூடிய பாலை அதிசயத்தோட வியந்து பார்த்துட்டு போறாங்க. மேலும் இப்படி பால் வடிகிறத பார்த்தவங்க சாமி தரிசனமும் மேற்கொண்டுட்டு போறாங்க. இப்படி வேப்ப மரத்துல இருந்து பால் வடியக்கூடிய காட்சி அந்த பகுதி மக்களை வியப்புல ஆழ்த்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டிரைவர் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, சாம்பார் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும், ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சார் நிற்கிறேன். சென்னை வண்டலூர் அடுத்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்துல பிரம்மாண்டமான முறையில பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அது இப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. பொங்கலுக்கு அப்புறமா எல்லா பேருந்துகளுமே, குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய எல்லா பேருந்துகளுமே இங்க இருந்து தான் இயக்கப்பட போகுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல மாநகர பேருந்துகள் அதிகப்படியா இங்க இருந்து சென்னைக்குள்ள அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல தான் மயிலாப்பூர், திருவொற்றியூர், கிண்டி உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கு போறதுக்காக பொதுமக்கள் பேருந்துகளுக்காக காத்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. ரொம்ப நேரமாகியும் பேருந்துகள் வராத சூழல்ல பேருந்து எப்ப வரும் அப்படின்னு அங்கிருந்த ஓட்டுநர் நடத்துனர் கிட்ட கேட்டதுக்கு, உங்க வீட்டுல சாம்பார் வைக்க ரசம் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களாம். இத பார்த்து அதிர்ந்து போன பயணிகள் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு வேதனை தெரிவிச்சிருக்காங்க. உரிய நேரத்துல பேருந்துகள் இயக்கப்பட்டாதா தங்களால மாநகருக்குள்ள போயிட்டு இந்த பேருந்து நிலையத்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரியான தங்களோட கோரிக்கையையும் பயணிகள் முன் வச்சிருக்காங்க.